Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு ரசம் பார்க்க போறோம். அரைச்சு விட்டு இன்ஸ்டன்ட்டா ரசப்பொடி செஞ்சு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் friends. அதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நனைச்சு வச்சிருக்கேன் தண்ணியில. இப்போ நம்ம இத நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு புளி தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை இத வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியா எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியை அலம்பி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிடணும், பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம இந்த பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ரசத்தில் ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நாம் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதி வர அளவுக்கு இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் தாளிச்சாதான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈச்சொம்பில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.